கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கானான் ஒரு திருமணத்தின் செய்தியை தொடர்ச்சியாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு 6வது செய்தி. ஜெபத்தோட இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லும். தானை நான் மைகள் எனக்கு செய்தீர், யா பாடி நன்றி சொல்வேன், நான் யா பாடி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். யா தேவனே உம்மை துதிப்பேன். உபரபா உபரபா உபரபரா உபரபா உபரபரா ரிகரகரகரகரா. பலவீனன் என்று தாழ்த்தி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலவீனன் என்று தாழ்த்தி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். ஐயா, பலத்தால் இடை கட்டினீர். அகரபா அகரபா அகரபரா அபரபா அபரபரா. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. யா கிருபையால் ரட்சித்தீரே. ஒமராரா உமீராரா ஒமனராரா அபரபா அபரபரா அபஷபரபரபரபரா. பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். ஐயா, பூரண சுகமாக்கினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். யா சாத்தானை ஜெயித்து விட்டீர். அரிராரா அகராரா அரிராரா அபராரா அபராரா அபநகனரா நகராரா. நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. யா விவரிக்க முடியாதையா. இமனாரா இகனாரா இபனாரா இபரகா இபரகரா இக சகனரா சகனரா. எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். யா எனக்காய் மீண்டும் வருவீர். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட். கலா ராணி சிஸ்டர் பிரைஸ் லார்ட். நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட். சரி, நம்ம ஒரு தொடர் செய்தியை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கானான் ஊர் திருமணம். கானான் ஊர் திருமணத்துல ஏன் அதை செய்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 2வது அதிகாரம் 16வது இவ்விதமாய் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலியா உள்ள கானானூரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். மகிமையை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். எதற்காக மகிமையை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவருடைய சீஷர்கள் அவருக்கு விசுவாசம் வைத்தார்கள். சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? மரித்த லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிறோம். அந்த என்ன அதனுடைய தாற்பயம், எதற்காக அதை செய்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யோவான் 11வது அதிகாரம் 25வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறோம் மரித்தாலும். இதுதான் இதை நம்ம நம்புறதற்காக ஆண்டவர் ஒரு மனிதன் மரித்து 4 நாள் கழித்து அவள் இருக்கிற இடம் நாரி போயிருக்கும்னு சொல்லுகிற இடத்துல உயிரோடு ஏற்பட்டான். இதான் நோக்கம். எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. வானத்திலிருந்து அப்பத்தை இறக்குன நோக்கம் என்னன்னா, நானே ஜீவ அப்பம் நான் காட்டுறதுக்கு. வானத்துல வந்து இப்ப அங்கெல்லாம் பின்னாடி போனா நம்ம முன்னாடி போக முடியாது. சரி, இப்ப யோவான் 11வது அதிகாரத்தை நீங்க புரிந்து கொண்டதற்கு யோபுக்குள்ள நீங்க வரணும்.
யோபுக்குள்ள வந்தாதான் நமக்கு இந்த இது புரியும். எடுத்துக்கொள்ளாமா? யோபு 28வது அதிகாரம் 22வது 28, 22. நாசமும் மரணமும் நாங்கள் எங்கள் காதுகளாலே மாத்திரம் கேட்டோம், அதன் கீர்த்தியை கேட்டோம். நாசம், மரணம். மரணத்துக்கு அப்புறம் வருது நாசம். எது நாசமாயிரும்? சரீரம் நாசமாயிரும். அத எங்கள் காதுகளாலே கேட்கிறோம். ஒருத்தரை பார்க்கிறோம், மறிச்சிட்டாரு. நம்ம என்ன சொல்றோம்? இனி இது நாசமா போச்சு, அந்த குடும்பம் நாசமா போச்சு, எல்லாம் நாசமா போச்சு. அதை எங்க காதுகள்னாலே கேட்டோம். முதலாவது இப்படி யோபு சொல்றாரு. அப்புறம் பாருங்க, அதன் கீர்த்தியை கேட்டோம். கீர்த்திங்கிறது கீர்த்தனா அப்படின்லாம் நிறைய பேர்கள் நம்ம பார்க்கிறோம். கீர்த்திங்கிறது அது என்ன எஃபெக்ட்ங்கிறது. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லாசருவை உயிரோட எழுப்பு போறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனும். இத நாம் விசுவாசிக்கிறதற்காகத்தான் ஆண்டவர் மரித்த லாசரை எழுப்புகிறார். சரி, அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். 23வது வசனத்தை வாசிப்பேன். யோபு 28, 23. தேவனோ அதன் வழியை அறிவார், அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும். அதன் வழி. ஒரு மனிதன் உயிரோட இருக்கான். இப்ப நான் உயிரோட இருக்கிறேன், நான் பேசிட்டு இருக்கேன். எனக்குள்ள சில பலவீனங்கள் இருக்கு. அந்த பலவீன மத்தியத்தில் நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். கொஞ்சம் கோல்டு இருக்கு, இருமல் இருக்குது, நிறைய வீக்னஸ் எனக்கு உள்ள வச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் நான் நார்மல் ஆகல. ஆனாலும் ஜீவன் இருக்கு. ஆனா என்னுடைய உயிர் என்னை விட்டு பிரியும் போது அது எங்க போகும்னு அவருக்கு தெரியும். அதான் நம்ம பார்க்கணும். சரி, இன்னொரு வசனத்தை பார்ப்போம். யோபு 36வது அதிகாரம் 22வது வசனம். 36, 22. இதோ தேவன் தம்முடைய வல்லமையின் உயர்ந்திருக்கிறார், அவரை போன்று போதிக்கிறவர் யார்? வல்லமையில் உயர்ந்திருக்கிறார். ஆண்டவருக்கு பல 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 வல்லமைகள் இருக்கு. அதுல இப்ப என்ன வல்லமை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருடைய மரணம் வந்துருச்சு, அந்த ஜீவன் எங்க போகுதுன்னு அவருக்கு தெரியும். அதை திரும்ப கொண்டதற்கு அவருக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. சரி, அடுத்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். யோபு 38, 17. 38, 17. மரணத்தின் வாசல் உனக்கு திறந்ததுண்டோ? மரணத்தின் இருள் வாசலை நீ பார்த்ததுண்டோ? மரண வாசல், மரண இருள் வாசல் நீ பார்த்ததுண்டோ? பார்த்தவர் தான் இதை சொல்லுகிறார். பார்த்தவர் சொல்லுகிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கடவுளா மனிதனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். 100க்கு 100 மனிதன், 100க்கு 100 கடவுள். அதான் வேதம் சொல்லுகிறது. சரி, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கிறார். அதை நான் உங்களுக்கு காட்டப்படும். இப்ப ஒரு கடவுளை கொலை செய்ய முடியுமா முடியாதா? சொல்லுங்க, ஒரு கடவுளை கொலை செய்ய முடியுமா? வேதம் என்ன சொல்றது நான் உங்களுக்கு காட்டப்போறேன். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 15. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்களே சாட்சி. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். ஜீவாதிபதியை கொலை செய்தார்னா என்ன அர்த்தம்? ஒரு கடவுளை கொலை செய்ய முடிந்ததுன்னா அர்த்தம். சரி, இதை நீங்க மனதில் வச்சுக்கோங்க. நான் இதனுடைய ஆழத்தை உங்களுக்கு கூட்டு போகிறேன். சரி, இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் அப்படின்னு நாம பார்க்க போறோம். அவர்கிட்ட எத்தனையோ வல்லமை இல்ல, ஒரு விசேஷமான ஒரு வல்லமை அவர்கிட்ட இருந்துச்சு. அவர்கிட்ட என்ன வல்லமை இருந்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யோவான் 10வது அதிகாரம் 17 வசனம். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்கிறபடியினால் அவரை கொடுக்கிறதுனாலே, அதை என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படி அதை கொடுக்கிறபடினாலே பிதா நினைக்கிறான். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுக்கும் எனக்கு அதிகாரம் உண்டு. இதுதான் ஸ்பெஷல் பவர். நான் உங்களுக்கு காமிச்சு, ஜீவாதிபதி கொலை செய்தார்கள். கொலை செய்தார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையுடைய மரணத்தை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். சிலுவையுடைய மரணத்தை காட்ட போகிறேன். எடுத்துக்கொள்ளுமா? யோவான்
19வது அதிகாரம், மனிதர்களால் யாரை கொலை செய்ய முடிந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 கள்ளர்களை தான் கொலை செய்ய முடிந்தது. இப்ப நம்ம பார்க்கிறோம், சிலுவையில 2 கள்ளர்கள் தொங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 2 கைகளும் இங்க கிடையாது, இந்த இடத்துல மணிக்கட்டு இங்க ஆணி அடிச்சானா பிச்சுக்கிட்டு வந்துக்கிறோம். இந்த மணிக்கட்டுல ஆணி அடிச்சிருக்காங்க. ஒரு கால் மேல இன்னொரு காலை வச்சு, ஒரு ஃபுட் ரெஸ்ட் மாதிரி வச்சு அது மேல வச்சு காலை ஆணி அடிச்சிருப்பாங்க. இப்ப ஹூல் சரீரம் முன்னாடி தொங்கிட்டு இருக்கு. இப்ப அவங்க என்ன செய்யணும், அந்த காலை வச்சு ஊனி அப்படி மூச்சை உள்ள இழுக்கணும். இழுத்துட்டு மறுபடியும் தூங்கிடுவாங்க. மறுபடியும் மூச்சு தரம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா உயிர் போயிட்டே இருக்கும். ஆனா உயிர் இருக்கும், ஸ்ட்ரகிள் நடந்துகிட்டே இருக்கும். இப்ப இந்த ஆளை கொலை செய்யணும் அப்படின்னு நினைச்சாச்சுன்னா, இந்த 2 காலையும் ஒரு கட்டையினால அடிச்சு உடைச்சுவாங்க. தொடை எலும்ப ஃபீமரை உடைச்ச உடனே மேல ஏற முடியாது, தொங்கி செத்து போயிடுவாங்க. அப்ப கள்ளன் 2 பேரும் தொங்கிக்கிட்டு இருக்காங்க. யோவான் 19வது அதிகாரம் 31வது வசனம், 30வது வசனம் பாருங்க. இயேசு காடியை வாங்கியவன் முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்துட்டார். அவர் தன்னுடைய ஆவியை கொடுக்கவும் அதிகாரம் இருக்குது, எடுக்கவும் அதிகாரம் இருக்குது. ஆனா அவங்களால யாரை மாத்திரம் கொலை செய்ய முடிஞ்சதுன்னா கள்ளர்களை. வாசிப்போமா, 31வது வசனம், யோவான் 19:31. அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்தமா இருந்தது. உடல்கள் அந்த ஓய்வு நாளில் சிலுவையிலே இராதபடி யூதர்கள் பிலாத்து இடத்துல போய் அவர்கள் கால் இருமலை முடிக்கும்படிக்கு உடலை எடுத்து அடக்கம் பண்ணபடி உத்தரவிட்டார்கள். அந்தபடியே போர் செய்வர்கள் வந்து அவர்களுடைய 2 கள்ளர்களுடைய கால்களை உரித்தார்கள். அவர்கள் இயேசு இடத்துல வந்த பொழுது அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால்களில் உரிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்னா, இவங்களால் வந்து கால் எலும்புகளை முறிக்கிறதுக்கு முன்னாடியே தன் ஜீவனை கொடுத்துட்டார், பிதாட்ட கொடுத்துட்டார். அப்ப அவங்களால் யாரை கொல்ல முடியல, இயேசுவை கொல்ல முடியல. இது பிலாத்துக்கு கொஞ்சம் தலை சுத்துது. ஏன் தலை சுத்துது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனால நம்ப முடியல. என்ன யாரு இவ்வளவு சீக்கிரம் ஒரு ஸ்ட்ராங் 33 வயது உள்ள ஒரு வாலிபனால மறைக்க முடியுமான்ட்டு அவன் 100க்கு அதிபதியை போய் செக் பண்ணலாம். இப்ப நாங்க டாக்டரா இருக்கிறதுனால ஒரு சிலர் எங்களை வந்து சொல்லுங்க, சார் இறந்துட்டாரா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார் அப்படின்னு. நாங்க போய் ஸ்டெப்பெல்லாம் வச்சு பார்த்துட்டு இல்லையா ஆள் காலி அப்படின்னு நாங்க சொல்லுவோம், சர்டிஃபிகேட் பண்ணுவோம். அது போல இங்க மார்க்கு 19வது அதிகாரம் 44 வசனம், இயேசு இத்தனை சீக்கிரம் மரித்து போனாரா என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு 100க்கு அதிபதியை அழைப்பித்து அவர் இதற்குள் மரித்தது நிச்சயமா என்று கேட்டார். 100க்கு அதிபதி அதை வந்து அறிவித்த பின்பு சரீரத்தை யோசிப்பு கொடுத்தார். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுக்க அதிகாரம் இருந்துச்சு. சரி, இதைத்தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு அற்புதத்துக்கும் பின்னாடி ஒரு தாற்பயம் இருக்குது. இங்க லாசருவை ஏன் உயிரோடு எழுப்புகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 11வது அதிகாரம் 25 வசனம், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். ரைட், அடுத்த வசனத்தை வாசிப்போம். இப்ப நான் உங்களுக்கு யோபு 38:17 மரண வாசல் உனக்கு திறக்கப்பட்டதா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு மரண வாசலை பார்த்துட்டாரு, மூடிட்டு வெளியே வந்துட்டாரு. ரைட், யோபு 21:13. யோபு 21:13. அவர்கள் செல்வமாய் வாழ்ந்த நாட்கள் போக ஒரு ஷண பொழுதிலே பாதாளத்தில் இறங்குறார்கள். அவங்க வாழ்க்கை பாதாளத்தில் இறங்கி முடிஞ்சிருச்சு. ஆனா நமக்கு உயிர் தந்தல்ங்கிற ஒரு பெரிய சத்தியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதுதான் யோபு 14வது அதிகாரம் 1 வசனம். ஸ்திரீனிடத்திலே பிறந்தவன் மனுஷன் வாழ்நாள் குறுகினோன்னு சஞ்சலம் நேர்வு. ஸ்திரீட்டு பிறந்தாச்சுன்னா வாழ்நாள் குறுக இருக்கும். எல்லாருக்குமே இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கணும், இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கணும். ஆனா ஒரு நாள் வரும்போது ஆண்டவர் கணக்கு முடிச்சு அனுப்பிடுவார். செத்து போகிறோம். 14வது வசனத்தை வாசிக்கிறேன். மனுஷன் செத்த பின் பிழைப்பான். இது ஒரு கேள்வி. இந்த கேள்வியில இருந்து தான் நம்ம பதில் பார்க்க போறோம். யோபுட்டு ஒரு கேள்வி இருந்துச்சு, ஆனா நமக்கு அந்த கேள்வி கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்தார்.
எனக்கு கொடுக்கும் அதிகாரம் இருந்துச்சு, திரும்ப எடுக்கும் அதிகாரம் இருந்துச்சு. இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ள ஒரு வல்லமை, ஸ்பெஷல் காரணம். இதற்கு இந்த காரியத்தை செய்யறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்க்க போறோம். யோபு 38வது அதிகாரம் 36வது வசனம், 38-36. அந்த காலங்களிலே ஞானத்தை வைத்தவன் யார்? உள்ளத்திலே புத்தியை கொடுத்தவன். ஹார்ட், இருதயத்திற்குள்ள ஞானத்தை வச்சிருக்கிறான். அந்த ஞானம் என்ன செய்ய வைக்குது? இதுக்கு ரெண்டு காரியம். மைண்ட், ஹார்ட். அந்த காரணங்கிறது ஒரு சுத்த தமிழ் வார்த்தை. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா மைண்ட், ஹார்ட். இந்த ரெண்டு காரியம் தான் இருக்குது. இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். புத்தியம். ஒரு மனிதன் தன் ஜீவனை கொடுக்கறதற்கு வேணா அதிகாரம் இருக்குது, ஆனா எடுக்க அதிகாரம் இருக்குது. சரி, ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். எங்க ஹாஸ்பிட்டல்ல பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சிட் ஃபண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், விசாலம் சிட் ஃபண்ட். அது ஒரு காலத்துல பாம்பாட்டி அரண்மனை அப்படின்னு இருந்துச்சு. கொஞ்சம் வயசானவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு ஆள் என்ன செய்வாருன்னா, எங்க அப்பா இருக்கிற காலத்துல ரொம்ப ஃபேமஸான ஒரு காவி ட்ரெஸ் போட்டிருப்பாரு, வெளியில உட்காந்து நிறைய அவருக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவர் திடீர்னு வேஸ்ட் கொடுப்பாரு, சேலை கொடுப்பாரு, டான்ஸ் எல்லாம் ஆடுவார். எங்க அப்பா அந்த பக்கம் ரவுண்ட்ஸ் வர்றாங்க, ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு எங்க அப்பாவை காட்டலாம். டாய் நில்லு, எல்லாம் குத்திப்படுவேன். இப்ப எங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி சிக்கலாகி போச்சு. பின்னாடி ஓடுனா எல்லாம் சிரிப்பாங்க. எங்க அப்பா நேரா கிட்ட வந்தாங்க. டேய், 12 வயசுல நான் எங்க வீட்டை விட்டு வெளியே போனேன். இந்த ஊர்ல இத்தனை வருஷம் நான் பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். முடிஞ்சா நீ குத்திக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடனே கத்தியை கீழே போட்டு காட்டணும். அவன் என்ன செஞ்சான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 100 லாசிக்ஸ் மாத்திரையை முழுங்கிட்டான். 100 லாசிக்ஸ் மாத்திரையை மூடிட்டு ஒரு பக்கெட் வச்சுட்டு அதில் ஒண்ணுக்கு இருக்கிறான். சார் ஒண்ணு போயிட்டே இருக்குது. எங்க அப்பா சொன்னாங்க, நான் ஒரு லீவுக்கு வந்திருக்கேன், டே காமெடி பார்க்க வர்றியா அப்படின்னாரு. போகணும். அங்க பார்த்தா அந்த பக்தர்கிட்டெல்லாம் சொல்லிட்டான், இங்க பாரு, எந்த டாக்டர் எனக்கு ஊசி போட்டக்கூடாது, யார் என்னைய தொடக்கூடாது, என் உடம்புல இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியில போயிடும், என் சரீரத்தை விட்டு நான் என் உயிர் போகும், ஆனா 3வது நாள் நான் திரும்ப உயிருக்கு வந்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் கையை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. சொன்னபடி செத்து போயிட்டான். எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க, இவன் திரும்ப உயிரோட வரணும். ஒரு நாள் ஆகுது, வாடை அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அடுத்த நாள் கப்பு கூடிருச்சு, சத்த காட்டாம அடக்கம் பண்ணிட்டாங்க. அவனுக்கு உயிரை கொடுக்க முடியும், ஆனா திரும்ப எடுக்க முடியும். ஆனா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கவும் அதிகாரம் உண்டு, திரும்ப எடுக்கவும் அதிகாரம் உண்டு. சரி, இப்ப நம்ம உங்களுக்கு எல்லாம் பேக்ரவுண்ட் காமிச்சிட்டு இப்ப வசனத்துக்குள்ள நம்ம போக போகிறோம். எடுத்துக்கொள்ளுமா? யோவான் 11வது அதிகாரம் 1 வசனம். மரியாள் அவள் சகோதரனாகிய மார்த்தாலும் பெத்தானியா என்னும் கிராமத்திலே லாசரு. பெத்தானியால லாசரு இருக்காரு, உயிரோடு இருக்கிறாரு, வியாதியா இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எருசலேம்ல இருக்காரு. 18 வசனம் பாருங்க. பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாக ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்துச்சு. இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6வது வசனம், அவன் வியாதியா இருக்கிறதை அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கியிருந்தார். அவருக்கு நோயோடு இருக்கிற லாசருவை போய் சுகத்தை கொடுத்தாருன்னா, நானே உயிர் தழுதலும் ஜீவனமாக்குன்னு சொல்ல முடியாது. இந்த 2 மைல்ங்கிறது எவ்வளவு தூரம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எங்க வீடு உங்களுக்கு தெரியும், ஜிஹெச்ல இந்த பக்கம் இருக்கு. எங்க ஹாஸ்பிட்டல் இருந்து நான் நடந்து வருவேன். முன்னாடி இப்பெல்லாம் நடக்கிறது விட்டாச்சு. கரெக்டா ஒரு 3/4 மணி நேரத்துல விறுவிறு நடந்தா வந்து சேர்ந்துருக்கேன். 3/4 மணி நேரத்துல நான் நடக்கிற 2 கிலோமீட்டர் ஆண்டவர் 2 நாள் டிலே பண்றாரு. எதற்காகனா, அவருக்கு 4 நாள் வேணும். ஏன் அந்த 4 நாள் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யூதர்களுடைய ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் மறிச்சிட்டான், அவனுடைய ஆத்மா அங்க சுத்திக்கிட்டே இருக்கும். அது அங்க இருக்கிற தண்ணிக்குள்ள போய் உட்காந்துட்டு, பானைக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு சான்ஸ் கிடைச்சா மறுபடியும் உயிருக்குள்ள வந்திருப்பாங்க. இதை அவங்க நம்பினாங்க. ஆனா அது 4 நாள் தான் அதால அந்த சேட்டையை பண்ணிட்டு இருக்க முடியும். 5வது நாள் அதை அடுத்துட்டு போயிடும். அதனால 4 நாள் அவங்க வெயிட் பண்ணுவாங்க. இவன் 4 நாள்ல ஒருவேளை வர முடியும், தண்ணியெல்லாம் கிளியர் பண்ணிடுவாங்க. அதுக்காகத்தான் ஆண்டவர் டிலே பண்ணிக்கிறார். சரி, ஆண்டவர் யோவான் 2வது அதிகாரம் 11 அற்புத மகிமை வெளிப்படுத்தணும். இங்க அற்புதம் நடக்க என்ன தேவைன்னா, மரணம் தேவை.
2 மைல் தூரம் தான். ஆனா அவர் வெயிட் பண்றாரு. இப்ப ஒரு இன்டைரக்டா என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 12வது வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு அவருடைய சீஷர்கள், ஆண்டவரே நித்திரையா இருக்கிறான், நான் எழுப்ப போகிறேங்கிறார். தூங்கிட்டு இருக்காங்கிறார், நான் எழுப்ப போறேங்கிறார். இவங்களுக்கு மண்டையில ஏறல, அதனால ஓப்பனாவே சொல்லிட்டார். லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாக சொல்லி 14வது வசனத்தில் ஓப்பனா சொல்லிட்டார். நான் போய் என்ன செய்யணும், அவனை எழுப்பணும்னு சொல்லி. இது யாரால தான் முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோபு 37வது அதிகாரம் 16வது வசனம். 37:16 பூரண செகண்ட் பாட்டாகும். ஞானம் உள்ளவரின் அற்புதமான செய், பூரண ஞானம் உள்ளவரின் அற்புதமான செய். இது என்ன அப்படின்னு கேட்டா, ஞானத்துல பூர்ணமான ஞானம். எங்களுக்கு என்ன ஞானம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆள் உயிரோடு இருக்கானா செத்து போயிட்டான்னு சர்டிஃபை பண்ண முடியும். இந்த பியூபிள் ரிஃப்ளெக்ஸ் பார்ப்போம், ஹார்ட் பார்ப்போம், பல்ஸ் பார்ப்போம், பார்த்து போச்சு முடிஞ்சிருச்சு எல்லாம் முடிந்ததுன்னு எங்களால சொல்ல முடியும். அதுக்குள்ள எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா ஆண்டுடைய ஞானத்துல இது பூரண ஞானம். இந்த பூரண ஞானத்தினுடைய வல்லமையை நம்ம பார்த்து இந்த செய்தியை முடிக்க போறோம். சரி, யோபு 12வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். யோபு 12:13 அவரிடத்தில் எத்தனை வல்லமையும் எத்தனை அதிகமா இருக்கு. அவரிடத்துல ஆலோசனையும் புத்தியும் உண்டு. அந்த ஆலோசனையும் புத்தி என்ன செய்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார், மறிக்கிறார், மறித்து உயிரோடு திரும்ப வருகிறார் 3ஆம் நாள். அத நாம் புரிந்து கொள்வதற்கு முன் அடையாளமாக மறித்த லாசருவை உயிரோடு எழுப்புகிறார். அதான் ஞானம். இந்த ஞானம் எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, மறித்து 4 நாள் ஆன வாசிப்போமா 26வது வசனம். யோவான் 11வது அதிகாரம் 39வது வசனம். இயேசு கல்லை புரட்டி போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரனுடைய மரியாள் அவளை நோக்கி, ஆண்டவரே 4 நாள் ஆயிற்றே நாருமே என்றார். சரி, ஒரு உள் அற்புதத்தை காட்டப்படுறேன். இது வெளிநாடு நல்லா இருக்கும். உள் அற்புதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க ஒரு குகை இருக்கு. இதை சொல்லிக் கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாஸ்டர் சுரேஷ் ராமச்சந்திரன். அவர் செய்தி நிறைய நான் கேட்பேன். ஒரு வாழ்க்கையில பாதி நாள் எருசலேம்ல அந்த இஸ்ரேல தான் சுத்திட்டே இருப்பார். அவர் இந்த கல்லறைக்கு பல முறை போயிருக்கிறார். ஒரு வீடியோல எடுத்து காமிச்சிருக்கிறார். அங்க படிக்கட்டு இருக்குது. இந்த படிக்கட்டெல்லாம் காட்டுறாங்க. பிடிச்சு நான் இறங்குறதுக்கு ஒரு கம்பி வச்சிருக்கேன். அது இப்போ வச்சது, அந்த காலத்துல கம்பி கிடையாது. சரியா? அங்க பல குகையில சின்ன சின்ன அறைகள் இருக்கும். அங்க முகத்தை கைய காலை எல்லாம் கெட்டி வச்சாச்சு. இப்ப ஆண்டவர் சத்தம் வருது. அது எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 43 வசனம். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அந்த உரத்த சத்தமாய் கூப்பிட்ட உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். நான் உங்களுக்கு அதை சொல்லித்தரேன். இப்ப இருட்டு, இருட்டு, கண்ணெல்லாம் கட்டப்பட்டிருக்கு. இப்ப எந்த திசையில போகணும்னு லாசருக்கு தெரியாது. ஆனா அந்த கட்டுக்களோடு ஆண்டவர் அவனை எழுந்திருக்க கேட்கிறார். இதான் வல்லமையான செயல் சொல்றது. இப்ப படத்துக்கு அந்த லாசர் எந்திரிச்சிட்டான். இப்ப வடக்க போகணுமா தெற்க போகணுமான்னு நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் லாசரு டான் ரைட்டுக்கு திரும்புங்கிறார். ரைட்டுக்கு திரும்புறான். 8 எடுத்து போய் டக்கு 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 டக்கு. இது நடக்குமா நடக்காதா? நடக்காது. ஆனா நடக்குது. எனக்கு ஒரு சில நேரம் நான் ரொம்ப டீப்பா தூங்கிட்டேன்னா அப்படியே முழிச்சு பார்ப்பேன். நான் எங்க இருக்கேன், எந்த ஊர்ல இருக்கேன், நம்ம ஊர் தான், பெட்ல தான் இருக்கேன்ட்டு ஒரு அந்த நார்மல் சென்ஸுக்கு வர கொஞ்சம் டைம் ரெகுலரா இல்லை என்னைக்காது. இந்த மாதிரி 4 நாள் ஆகி சரீரம் நாத்தெடுத்த சரீரம் எந்திரி நிக்குது, நடக்குது, படியில இறங்குது, படியில ஏறுது, வாசல் வர வந்துருச்சு. வந்த பிறகு ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 42 மரித்தவன் வெளியே வந்தான். யாரு கையை பிடிச்சு கூட்டு வந்தாங்க? சத்தம். எந்த சத்தம் ஜீவனை கொடுக்கறதோ அந்த சத்தம் வெளியில கொண்டு வந்துருச்சு.
அவன் கால்கள் கைகளும் பிரேத சிலையினாலே கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையினால் சுற்றிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்ட அழித்து விடுங்கள் என்றார்கள். இப்ப பாருங்க, அடுத்த வசனம் நோக்கம் நிறைவேறுது பாருங்க. திரும்ப அந்த வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். யோவான் 2வது அதிகாரம் 11வது வசனம். இவ்விதமாக இயேசு முதலாம் அற்புதத்தை கலிலேயால காணொளி செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். மகிமை எதற்காக வெளிப்படுத்துகிறார்? அவருடைய சீஷர்கள் அடுத்த விசுவாசம் இதான் நோக்கம் நிறைவேறது பாருங்க. 45 வசனம். அப்பொழுது மரியாள் வந்து இயேசு செய்வைகளை கண்ட யூதர்களிலே அநேகர் அவர்களை விசுவாசம் உள்ளவர்களா. இதாங்க நோக்கம் நிறைவேறிச்சு. இயேசு யாரு? 100க்கு 1 மனிதன், 100க்கு 1 கடவுள். அவர் தான் ஒரு கடவுள்னு சொல்லி நீங்க நம்பணும். அதற்காக யோவான்ல அந்த முதலாம் அற்புதத்தை விட்டுருங்க, 2வது அற்புதத்திலிருந்து 7 அற்புதங்கள் இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்கறது 6வது அற்புதம். அடுத்து 7வது அற்புதம் அவர் மரித்து உயிர் தெழுந்த பிறகு நடக்கிற அற்புதம். அவ இதெல்லாம் எதற்காக செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் அவரிடத்துல விசுவாசம் வைக்க வேண்டும். அந்த விசுவாசம் வச்சதை வச்சு அநேகர் அவர்கிட்ட விசுவாசம் வச்சு ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருணையுள்ள பிதாவே, நம்ம துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை நாங்கள் தியானித்தோம் ஐயா. ஜீவனை கொடுக்க அதிகாரம் உண்டு, திரும்ப எடுக்கும் அதிகாரம் உண்டு. கொடுத்து திரும்ப எடுக்கிற அதிகாரத்தை நிரூபிக்கிறதுக்காக செய்த காரியத்தை நாங்கள் தியானித்தோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.